ஐயா பாஸ்டரே, நாங்கள் வாழ்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடந்து செல்வோம். அழையுங்கள். Praise the Lord, Pastor. Praise the Lord, ma. God bless you, ma. Praise the Lord, Pastor. வார்த்தையின் வெளிச்சத்தின் போதில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன், பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். Thank you. நன்றி 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 நன்றி. காலை வேளையில இந்த இன்டர்நெட்டோடு உங்களோடு கலந்து கொள்ள கொடுத்த இந்த சகாயத்திற்காக ஆண்டவருக்கு ஓடான கோடி தோசரம் சொல்கிறோம். அதனமாக இன்றைக்கும் அறிவிப்பாளராக நமது மூத்த ஊழியர் மகேந்திரன் ஐயாவையும் அவர் கையில் செய்கின்ற எல்லா காரியங்களையும் ஆரம் முதல் முடியும் வரை ஒரு விதமான தொல்லைகள் துயரங்கள் இல்லாதபடி இயற்கை செயற்கையும் அவருக்கு ஜாதகமாய் நிற்கோணமாக இந்த வேலையில ஜீவிக்கிறேன். அதனமாக சுவாமி ஆண்டவரை இந்த காலை வேளையிலையும் ஆண்டவரை வழி நடத்துகிற சகோதரி சுவாவையும் சுவாமி அவருடைய குடும்பத்தினரையும் ஆண்டவரை அவரோடு கைகோத்து நிற்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆரம்பம் முதல் முடியும் வரை உமது ரத்தக்கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்கள்னு சொல்லி மத வாசலை கெஞ்சி நிற்போம். அந்த மேலந்தைரியத்தோடு இந்த சங்கம ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்ற சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவரோட குடும்பத்தினரையும் அவரோடு கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் இந்த வேளையிலே ஆசீர்வதிங்க சுவாமி. எங்களுடைய விளக்கினாலே பராக்கிரமத்தினாலே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ராஜா மதாவியனாலாகும் என்று தீர்க்க தரிசன வசனங்களின்படி முதபாத்தில இந்த காலை வேளையிலே கெஞ்சி நிற்கிறோம். இன்றைக்கும் இந்த நித்திய வெளிச்ச நேரத்தில் எங்களோடு கலந்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆண்டவரை அவர்கள் கையில் செய்கின்ற ஒவ்வொரு கருவிகளும் ஆண்டவரை ஜாதகமாய் இருக்கும் வண்ணமாக இயக்கும்படி மதுபாத்திரையை கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. இன்றைய நாளிலும் அடியானோடு இடைப்பட்ட வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறேன். எனவே பரிசுத்த ஆவியானவர் அடியானை பலப்படுத்தும் வண்ணமாக மது பாதத்திலே கெஞ்சி நிற்கிறேன். அதாவது அக்கினி அபிஷேகம் என்கின்ற தலையங்கத்திலே இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். அதாவது மனம் திரும்புதலுக்கு நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று மத்திய 3வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மத்திய 3:11 அபிஷேகம் என்கின்ற வார்த்தைக்கு நிரப்புதல் என்று அர்த்தமாகும். கர்த்தருடைய பணியை கர்த்தருடைய வல்லமையோடு செய்வதற்கு உன்னத வல்லமையினால கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். தத்துவத்தையும் பலனையும் உங்களுக்கு தந்தருளுகிறார். அக்கினியை ஜுவாலையாக மாற்றுகிறார். அபிஷேகத்தை தந்தருள்ள கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் அவருக்கு உண்டு. என்னுடைய ராஜ்யம் உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். பரலோகத்திலே கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் கர்த்தருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். அதே நேரம் சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டு அவனுடைய கோட்டையில நிர்மூலமாக்கப்படவும் வேண்டும். ஆம், புதிய பூமியில 2 ராஜ்யங்கள் ஒன்று கொண்டு போர் புரிந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் காணலாம். ஒன்று கர்த்தருடைய ராஜ்யம், அடுத்தது சாத்தானுடைய ராஜ்யம். நீங்கள் பெற்றிருக்கின்ற அபிஷேகமானது கர்த்தருடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தவும் சந்தானத்தையும் சாத்தானுடைய ராஜ்யத்தை ஒடுக்கவும் பிரயோஜனமாக இருக்கிறது. சாத்தானுடைய வல்லமைகளை சுட்டெரிப்பதற்காகவே
கர்த்தர் அக்கினியின் அபிஷேகத்தை தந்தருள்கிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 12வது அதிகாரத்துல 49வது வசனம் விவரணமாக கூறுகிறது. 12:49. இந்த அக்கினி ஒரு பக்கம் தேவ ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது, மறுபக்கம் சாத்தானுடைய கிரியைகளை சுட்டு எரிக்கிறது. ஒரு பக்கம் உங்களை எரிய பிரகாசிக்கின்றது, விளக்காக திகழ செய்கின்றது, மறுபக்கம் பாதாளத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ளாதபடி தடுக்கிறது என்று சொல்கின்றேன். நீங்கள் இந்த அக்கினி அபிஷேகத்தின் மூலம் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு பற்றி எறிகின்ற தீம்பழம்பாய், அக்கினி சுவாலையாய் விளங்க வேண்டும். இந்த அக்கினி அபிஷேகத்தை தான் அக்கினி ஞான ஸ்நானம் என்று யோவான் ஸ்நானகன் குறிப்பிட்டார். அது மத்தேயு 3வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே அவ்விதமாக வேதம் கூறுகிறது. பழைய ஏற்பாட்டிலே பலிபீடத்தின் மேலதான் பரலோக அக்கினி இறங்கி வந்தது என்றும், அன்றையும் கர்த்தருடைய சன்னதியிலே இருந்த அக்கினி புறப்பட்டது என்றும், பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பணிகளையும் உறுப்புகளையும் எரிந்து விட்டது என்றும் லேவியராகமம் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்பொழுது கர்த்தரிடத்திலே இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்களையும் பட்சித்ததென்றும், வாய்க்காலிலே இருந்த தண்ணீர்களை நக்கி போட்டதென்றும் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அங்கே கர்த்தருடைய ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியாக சமாதான பலிகளையும் திருத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவன் வானத்திலே இருந்து சர்வாங்க தகன பலியின் மேலே இறங்கின அக்கினியினாலே அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல், தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்பவும் போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் என்று 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 26, 27வது வசனத்தை தியானியுங்கள். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 26, 27வது வசனத்தை தியானியுங்கள். அதுபோலவே ஒரு ஆலயத்தை கட்டின பின்பு கூட சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த பொழுது அக்கினி வானத்தில் இருந்து இறங்கியது என்றும், சர்வாங்க தகன பலிகளும் மற்ற பலிகளையும் பற்றித்தது என்றும், கர்த்தருடைய கிருபையும் ஆலயத்தை நிரப்பிற்று என்றும் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே வேதம் கூறுகிறது. 2 நாளாகமம் 7:1. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் பலியையும் பலிபீடத்தையும் ஓய பண்ணினார். நம்முடைய ஒரே பலிபீடம் கொல்கத்தா மலை மேட்டிலே உள்ள கல்வாரி சிலுவையாகும். இங்கே பலியான தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று எபிரேயர் 10:10 வாசிக்கின்றோம். எபிரேயர் 10:10. அப்படி இருக்க சகோதரரே, புற ஜாதி ஆகிய பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாக்கும்படியாக என்றும் வேதம் கூறுகிறது. ரோமர் 15:15 அப்போஸ்தலன் ஐயா பவுல் இவ்வனமாக எழுதுகிறார். இயேசு சிலுவையிலே பலியாக அடிக்கப்பட்ட நாளிலே இருந்து சரியாக 50வது நாள் மேல் வீட்டு அறையிலே காத்து கொண்டிருந்த 120 பேர் மேல் அந்த அக்கினி அபிஷேகம் இறங்கி வந்தது. அல்லாமலும் அக்கினி மாயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள் காணப்பட்டது என்றும், அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்பதையும் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கையில 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே காண்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த அக்கினியின் பலிபீடத்தின் மேலே
காலை ஆற்றின் பரிமேலாக இறங்குவது இல்லை. யார் யார் தங்களை பரியாக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மீது மட்டும் இறங்கி வருகிறது. இன்றைக்கும் அதே ஆவியானவர் உங்களுக்குள் அக்கினி அபிஷேகத்தை தர விரும்புகிறார். அக்கினிமயமான நாவலோடு உங்கள் மத்தியிலே வந்து இறங்கவும் விரும்புகின்றார். உங்களை அக்கினி வாரையாக மாற்ற விரும்புகிறார். இந்த அக்கினி அபிஷேகத்தின் நோக்கம் என்ன? அதாவது ஒன்று சுட்டெரிப்பின் அக்கினி. சுட்டெரிப்பின் அக்கினி. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தியின் அழுகை கல்வி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமினுடைய இரத்த பழிகளை அதன் நடுவிலே இருந்து நீக்கி விடும் பொழுதென்று எசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். அதாவது எசாயா 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே வேதத்திலே நாம் பரிசுத்த அக்கினியை சுட்டெரிப்பின் ஆவி என்று வாசிக்கின்றோம். அக்கினியின் முக்கியமான ஒரு குணாதிசயம் என்ன என்றால் அதற்கு பட்சிக்கின்ற தன்மை உண்டு, சுட்டெரிக்கின்ற வல்லமை உண்டு. அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் நகரத்தை தூய்மைப்படுத்தும் படியாக முனிசிபாலிட்டியை வைத்து கார்பரேஷன் லாரிகளையும் குப்பைகளையும் கூலங்களையும் வேண்டாத பொருள்களையும் எடுத்து சென்று ஊருக்கு வெளியே அதை கொட்டி தீ வைத்து எரித்து சாம்பலாக்கி விடுகிறார்கள். இதனாலே அந்த பட்டணம் சுத்திகரிக்கப்படுகின்றது, தூய்மையை பெறுகின்றது என்று சொல்லலாம். அப்படியே பரிசுத்த ஆவியானவர் அக்கினியின் மூலமாக உங்களுக்குள் இருக்கும் பாவ சுவாபங்கள், குறைகள், மீறுதல்கள், பின்தொடர்ந்து வருகின்ற சாபங்கள், சாப கட்டுகள் அனைத்தையும் கத்தரி எரித்து சாம்பலாக்குகின்றார். குப்பை கூலங்களை மட்டுமல்ல, நமது ஊரிலே பாம்பை அடித்தால் பாம்பை அப்படியே விட்டு விடாதபடி தீ வைத்து சுட்டெரிக்கிற ஒரு வழக்கம் உண்டு. கல்வாரி சிலுவையிலே வலுசற்பமாக்கிய சாத்தானின் தலையை கர்த்தர் நசுக்கினார். பெந்தெகோஸ்தே நாளிலே தேவ ஜனங்கள் அக்கினியினால் அபிஷேகம் பண்ணி பிசாசினுடைய கிரியைகளை சுட்டெரிக்கும்படியான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். சிலுவையில பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது உண்மைதான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளையும் கூட பாவ சுவாபங்கள் ஒரு சர்ப்பத்தை போல பின்தொடர்ந்து வருகிறது. அந்த பாவ சுபாவங்களை எரித்து சாம்பலாக்க உங்களுக்கு அக்கினி அபிஷேகம் மிகவும் தேவை அன்பானவர்களே. மாம்சகிரிகளின் சாரம், சேஷனம், அசுத்தம், காம விகாரம் என்று வரிசைப்படுத்தி 17 பாவ சுவாபங்கள் கலாத்தியர் 5:19 22வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டு இருக்கின்றன. பாவங்களை கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக கழுவி பாவ சுபாவங்கள் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால சுட்டரிக்க கர்த்தர் தீர்மானித்தார். நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைய பாவ சுபாவங்கள் சுட்டரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட இந்த அக்கினி அபிஷேகம் உங்களுக்கு மிக மிக தேவை. சுயாதீன அழுக்கான கந்தைகளை எரித்து சாம்பலாக்கிவிட வேண்டும். வைராக்கியம் என்கின்ற கசப்பான வேரை உங்களை விட்டு பொச்சிக்கு போட வேண்டும். மாய்மாலங்களை, உலக வேஷங்களை சுட்டெரித்தால்தான் புலமிடப்பட்ட பரிசுத்த பொன்னாக நீங்கள் விளங்க முடியும். மாணவர்களே, எனக்கு அன்பானவர்களே, உங்களை சோதிக்கும்படியாக உங்கள் நடுவிலே பற்றி இருக்கின்ற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாதபடி கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாகிறதுனாலே சந்தோஷப்படுங்கள் என்று 1 பேதுரு 4வது அதிகாரத்திலே 12-13வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 1 Peter 4:12-13. ஏதோ ஒரு நாள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை வைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் ஓட முடியாது. ஏதோ ஒரு நாள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு
பூர்ண பரிசுத்தராக விளங்கவும் முடியாது. பொன்னானது திரும்ப திரும்ப அக்கினிக்கு உட்படுத்தப்பட்டு அதிலே ஒட்டி கொண்டு இருக்கிற களம்புகள் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படுவதின் மூலமாக சுத்த பசும் பொன்னாக விளங்குகின்றது. தாவீது எவ்வளவோ தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு கூட அஜாக்கிரதையாக உப்பரிக்கையின் மேலே விளையாடி கொண்டிருந்த பொழுது பாவத்தில் விழுந்து விட்டான். இது அவனுக்கு ஏதுவாக இருந்தது. காரணம், அவருக்குள் இருந்த விவசாயம் என்கின்ற பாவ சுபாவத்தை சுற்றறிக்கை அவர் ஒப்பு கொடுக்க இல்லை. தாயின் வயிற்றிலே தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன், பராக்கிரமம் உள்ள சிம்சோன் பாவத்தில விழ வாய்ப்புகள் ஏற்பட்டதின் காரணம் அவனுக்குள்ள இருந்த சுபாவம் சுற்றறிக்கப்படாததினால்தான் பாவம் மேற்கொள்கிறதாகவே. அபிஷேகம் பெற்றாலும் ஆவிக்குரிய ஜீவித்தை மிகுந்த ஜாக்கிரதையோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்பப்பட்டு தேவ சமூகத்திலே ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தீர்மானமாய் பாவங்களை அகற்றிவிட வேண்டும். நீங்கள் ஒரு உபயோகம் உள்ள பாத்திரம், அக்கினி ஜுவாலையாக எரிந்து பிரகாசிக்கின்ற ஒரு பாத்திரமாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இரண்டாவதாக சுத்திகரிப்பின் அக்கினி. அப்பொழுது செராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலே இருந்து தன் கையில பிடித்த குரட்டினாலே ஒரு நெருப்புதலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் நீ உன் அக்கிரமங்களை நீக்கி உன் பாவங்களை நிவர்த்தி ஆனதென்றான் என்று எசாயா 6வது அதிகாரம் 6-7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எசாயா 6வது வசனமும் 7வது வசனத்திலே அப்படி வாசிக்கின்றோம். இன்னும் வல்லமை உள்ளவர்களாக மாற உங்களுக்குள்ளே அதிகமான அக்கினி பற்றி எறிய வேண்டும். அதிகமான தேவ அன்பு, அதிகமான சுத்திகரிப்பு தேவை. பல சபைகளிலே சுத்திகரிப்பின் அக்கினி இல்லாததினாலே விசுவாசிகள் அணைந்து போய் கிடக்கிறார்கள். ஆனாலும் இல்லாமல் அவர்கள் அனலும் குளிரும் இல்லாமல் இருக்கிறார்கள். அங்கே வல்லமையான ஊழியங்கள் நடைபெறுவது இல்லை. எசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட அவருக்குள்ளே சுத்திகரிப்பின் அக்கினி தேவையாக இருந்தது. அதை உணர்ந்து செராபீன்களை ஒருவன் பலிபீடத்தில் இருந்த தன் கையிலே இருந்த குரட்டை பிடித்து அவரது உதடுகளை தொட்டு சுத்திகரித்தான். முன்பு இருந்ததை பார்க்கிலும் பல மடங்கு வல்லமையான தீர்க்கதரிசியாக எசாயா மாறினார். சுத்திகரிப்பின் அக்கினி ஜனங்களின் உதடுகளையும் வாய்களையும் வார்த்தைகளையும் தொட வேண்டும். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று தாவீது ஜெபித்தார் என்று சங்கீதம் 141:3 வாசிக்கின்றோம். பேதர் எந்த வாயினாலே நான் உம்மை விட்டு ஒரு பொழுது விலக மாட்டேன் என்று சொன்னானோ அதே வாயினாலே இயேசுவை மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணினான் என்று மத்தேயு 26:72வது வசனம் வேதம் இவனமாக கூறுகிறது. மத்தேயு 26:72. ஆகவே கர்த்தர் பேதரின் நாவை சுத்திகரிக்க அக்கினிமயமான நாவுகளை அவர் மேல் வந்து இறங்க பண்ணினார் என்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 2:3. தேவ பிள்ளைகளே, உங்களை சுத்திகரிப்பதற்கு பரலோகத்தினுடைய அக்கினி ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்கிறதுதான் கேள்வி. பூர்ணமாய் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது பூர்ணமான சுத்திகரிப்பு உங்களுக்கு உண்டாகும். மூன்றாவதாக புடமிடும் அக்கினி, அதாவது புடமிடுதல். அக்கினி புடம்பட வேண்டும். அவர் புடமிடுகிறவனை போல அக்கினியை போலவும் வண்ணானுடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார் என்றும்
அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டே இருப்பார் என்றும், அவர் லேவியரின் புத்திரத்தை சுத்திகரித்து அவர்களுடைய கர்த்தருடையவராய் இருக்கும்படியாகவும், நீதியாக காணிக்கையை செலுத்தும்படியாகவும், அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் உடமிடுவார் என்று வேதம் சொல்கிறது. மல்கியார் 3வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்திலே, மல்கியம் 3:2-3 அக்கினியின் அடுத்த குணாதிசயம் புடமிடப்படுதல். விலையேற பெற்ற வெள்ளியையும் பொன்னையும் அக்கினி புடமிட்டு அதை அதிக விலை மதிப்பு உள்ளதாக மாற்றுகின்றது. கர்த்தர் உங்களையும் வெளியேற பெற்றவர்களாக கண்டார். உங்களுடைய ஆத்மா வெளியேற பெற்றது ஆகும். உங்களுடைய ஆத்மாவுக்காக தன்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தினது மட்டுமல்லாமல் பரிசுத்த அக்கினியினால் புடமிட்டு அதிக மதிப்பு உள்ளதாக, அதிக மகிமை உள்ளதாக மாற்றும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார் என்று சொல்லலாம். சாதாரணமாக பொற்கொள்ளர்கள் பொன்னை புடமிடும் பொழுது அது எதுவரையிலும் புடமிடுவார்கள் தெரியுமா? பொற்கொள்ளர்கள் முகம் பொன்னில் பளிச்சென்று கண்ணாடி போல் தெரிகிற வரையிலே சுத்தி பறித்து கொண்டே இருப்பார்களாம். அதுபோலவே தேவ சாயல் உங்களில் உருவாகின்ற வரையிலும் கர்த்தர் உங்களுடைய பாடுகளிலே அக்கினியின் வழியாக புடமிட்டு கொண்டே இருப்பார். நீங்கள் இயேசுவை போல மாற வேண்டும். அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்பதே பிதாவினுடைய வாஞ்சை என்று 1 பேதுரு 1:7 வேதம் கூறுகிறது. 1 பேதுரு 1:7 பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இருக்கிற பரிசுத்தம் போதாது, இருக்கிற சுத்திகரிப்பு போதாது, பூரண பரிசுத்தத்தை நோக்கி நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். இதனாலே அனுதினமும் அக்கினி அபிஷேகம் புடமிடுவது மிக மிக அவசியம். ஒரு நாள் யோபு கர்த்தர் பார்களின் பாதையிலே புடமிட்டு தீர்மானித்தார். ஒரு பக்கம் யோபுக்கு பல இழப்புகள் வந்தன, குடும்பத்திலே மரணங்கள் வந்தன, சரீரத்திலே நோய்கள் அலைமோதின. யோபுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்றாலும் கர்த்தர் தன்னை புடமிடுவதை உணர்ந்து, நான் போகும் வழியிலே அவர் என்னை அறிவார் என்கிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்கின்றார் என்று யோபு 23வது அதிகாரத்தில் 9-10வது வசனம் நமக்கு கூறுகிறது. யோபு 23:9-10. இது அவர் உலக பிரமாணமான பொன்னை குறித்து பேசவில்லை. வேதத்திலே பொன் என்று சொல்லப்படுவது முதலாவது பரிசுத்தத்திற்கு அடையாளம் அன்பானவர்களே, 2வது விசுவாசத்திற்கு அடையாளம், 3வது இயேசுவை போல மாறுவதற்கு அடையாளம். இயேசுவின் தலை தங்கமானது என்று உன்னத பாட்டுகள் 5வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நாம் அவருடைய சரீரம். தலை பொன்னாக இருந்தால் சரீரம் பொன்னாக மாற வேண்டும் அல்லவா? ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லுகிறார் என்று 1 பேதுரு 1:16 வாசிக்கின்றோம். 1 பேதுரு 1:16 கிறிஸ்துடைய பாடுகளிலே ஊத்திரங்கள் வாதையிலே கடந்து சென்று கல்வாரி சிலுவையிலே அதிகமாக புடமிடப்பட்டார், பொன்னாய் விளங்கினார் என்றும் அவர் நம்மை பார்த்து, இந்த உலகத்திலே உங்களுக்கு ஊத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கின்றார் என்பதை நாங்கள் யோவான் 16:33 வாசிக்கின்றோம். யோவான் 16:33 பரலோகத்தின் அக்கினி உங்களை புடமிடுவது உங்களை அழிப்பதற்காக அல்ல அன்பானவர்களை, உங்களை எழுப்பி பிரகாசிக்க செய்வதற்காகவே. உங்கள் நடுவிலே பற்றி எறிகின்ற அக்கினியை குறித்து ஏதோ ஒரு புதுமை என்று திகைக்காதபடி கிறிஸ்துடைய மகிமை வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் அறிவுர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்குள் நீங்கள் உங்கள் பங்காளிகள் ஆனதினாலே நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அதாவது உங்களை ஒரு பங்காளியாக மாற்றுகிறதுனால சந்தோஷப்படுங்கள் என்று 1 பேதுரு 4வது அதிகாரத்துல
12:13 வசனத்திலே கவனமாக வாசிக்கின்றோம். எல்லா பரிசுத்தவான்களையும் பாடுகள் ஓத்திரங்கள் என்கின்ற அக்கினி புடமிடத்தான் செய்கின்றது. தாவீது சொல்கிறதா, நான் ஓத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்று கொள்ளுகின்றேன் என்கிறார். அக்கினியால புடமிடப்பட்டதினால் நீங்கள் மேன்மையுள்ளவர்களாக மகிமையுள்ளவர்களாக இயேசுவை போல் மாறுவீர்கள். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவரோடு பாடுபடும், அவரோடு கூட அரசாள்வோம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 8:18 வாசித்து தியானியுங்கள். ரோமர் 8:18. 4வதாக, பற்றி பரவுகின்ற அக்கினி. பற்றி பரவுகின்ற அக்கினி அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று லூக்கா 12:49 வாசிக்கின்றோம். லூக் 12:49. அக்கினி உடைய அடுத்த முக்கிய சுவாபம் என்னன்னா, அது பற்றி பிடித்து எரியக்கூடியது மட்டுமல்ல, பல இடங்களுக்கு பரவி செல்லக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஒரு விறகை ஒரு பக்கத்திலே தீ பெற்று வைத்தால் அந்த தீ பற்றி பிடிக்கிறது. அந்த விறகு கட்டை முழுவதும் எரிந்து சாம்பலாகி விட்ட பின்பு அதன் பக்கத்திலே வேறு ஏதாவது கட்டைகள் இருந்தாலும் கூட அதை பற்றி கொண்டு எரியாது ஆரம்பித்து விடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அது பற்றி கொள்கிறது. பற்றுகிறதும் இல்லாமல் பரவி செல்கின்றது என்று. உங்களுக்குள் கர்த்தர் போடப்பட்ட பரிசுத்த அக்கினி பரவ வேண்டும். அது கிராமங்களிலே பரவ வேண்டும், அதில் உள்ள பட்டணங்கள் எல்லாம் பரவ வேண்டும். முழு தேசமும் பரிசுத்த அக்கினியினால் பற்றி ஆமேன் எரிய வேண்டும். அப்போதான் பவுல் மேல் போட்ட அக்கினி பல தேசங்களிலே பரவின என்றும், அவர் கைகளை வைத்தார், யாருக்காக ஜெபித்தார்களோ அக்கினி அவர்களுக்குள்ளே இறங்கியது என்றும், அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள் என்றும், அவரை பரிசுத்த ஆவியை பற்றி கேள்விப்படாத எபேசு பட்டணத்து ஜனங்களும் கூட அப்போதும் பவுல் அவர்கள் மேல் கையை வைத்து ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவி நிரம்பியது மட்டுமல்லாமல் அக்கினி சுவாலையாக மாறினார்கள் என்று காண்கின்றோம். நீங்கள் கர்த்தருக்காக அக்கினியாக பற்றி எரியும் பொழுது அந்த அக்கினி நிச்சயமாக மற்றவர்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, ஒரு இடத்துல நீங்கள் இருந்து கொண்டே இருக்க முடியாது. எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னாரே, ஞாபகம் இருக்கிறதா? உங்களுக்குள் இருக்கின்ற அந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் அக்கினியை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். நீங்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கின்ற நேரம் அல்லவா? உங்களுக்குள் எரிகின்ற அக்கினி சிறிதாக இருந்தாலும் ஒருவேளை சோதனை என்று வருகின்ற காற்றினாலே அணைந்து போகும். ஆனால் உங்களுக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரலோகத்தின் அக்கினி. அதிலே சோதனையாகிய காற்று வீசினாலும் இன்னும் அதிகமாக பற்றி பிடித்து எரியுமே தவிர, கவனியுங்கள், ஒரு பொழுதும் அணைந்து போக மாட்டாதன்பானவர்களே. கர்த்தர் அந்த அக்கினி அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்பிய விரும்புகின்றார். அதற்காகவே அவர் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தார். நீங்கள் அக்கினி சுவாலையாக மாறுகிறது மட்டுமல்ல, முழு உலகத்தையும் தேவனுடைய பரிசுத்த அக்கினியினாலே நிரப்ப வேண்டும் என்று ஆவல் கொண்டு இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அது அக்கினி ஞான ஸ்நானம். அக்கினியினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள் என்பதை நாங்கள் மத்திய 3வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் சொல்கிறான். நீங்களும் கூட காலத்தை வீணாக்காதபடி இன்றே தேவ சமூகத்தில அக்கினி சுவாலையாக மாறி ஆண்டவருடைய
சேவைகளை செய்ய உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். காலம் கடைசியாக இருக்கிறது என்று எபேசியர் 5வது அதிகாரத்தில் 15, 16, 17வது வசனத்தை தியானியுங்கள் என்று உங்களுக்கு சொல்லி என்னுடைய செய்தியை முடித்து கொள்ளுகின்றேன் ஒரு சிறிய ஜெபத்தோடு. அன்புள்ள இருக்கிற உங்களுடைய சேவையை செய்து இவ்வளவு இது ஒரு சந்தோஷமான ஒரு பாக்கியம் எங்களுக்கு. நீர்தாமே இன்று எங்களுடைய வாழ்க்கையில இந்த பரலோக அக்கினியையும் அக்கினி சுவாலையாக ஒளி வீசுகின்ற அனுபவத்தையும் தாருங்கள் என்று நாங்கள் உம்முடைய ஊழியத்திற்கென்று முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம் சுவாமி. உமக்கென்று ஒளி வீச எங்களுடைய வாழ்க்கையை நீர் எடுத்து உபயோகிக்க வேண்டும் என்று ஜெபம் கேட்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்வதோடு இந்த செய்தியை சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியினூடாக கேட்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த அக்கினி சுவாலையினாலே பரிசுத்தமாக்க வேண்டும் என்று இந்த வேளையில அவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று இந்த வேளையில மத பாதத்திலே எல்லோரும் ஒருமனப்பட்டு கெஞ்சி நிற்கின்றோம். ரசிக்கப்படாதவர்கள் ரசிக்கப்பட வேண்டும். நீரே அவர்களுக்கு அருள் தருகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களையும் ஆண்டவரை இந்த இருளான உலகத்தில இருந்து நித்திய வெளிச்சத்திற்கு கொண்டு வாரும் தேவனே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி என்னுடைய செய்தியை முடித்து கொண்டு இயேசு அழைக்கிறார் என்கின்ற ஒரு பழைய பாட்டை இன்றைக்கு உங்களுக்கு முன் பாடுவதற்கு ஆசையாக இருக்கின்றேன். அதாவது இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை கரங்கள் நீட்டம். இயேசு அழைக்கிறார், துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார் என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். Jesus calls us all. Jesus calls us all. Only become all eager to fold us. Jesus calls us all. Weighed down by sorrows and fear, cast out by all near and dear, look up to Jesus, the surest of hungers for comfort most lasting and peace and endurance. Jesus calls us all. Jesus calls us all. Only He beckons all eager to fold us. Jesus calls us all. Wasted by sickness and pain, no matter where from you come, draw near the fountain of healing so certain, yet freely bestowed on us in His name. Yet freely bestowed on who? Us in His name. Jesus உடைய பெயராலே சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம் யாராயிருந்தாலும் வேதங்களின் கிருபையால் அன்பை அழித்திடவே
அழைக்கிறார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிற நம்மா ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களோடு இருப்பார். மகேந்திரன் ஐயா ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களையும் ஆண்டவர் இந்த அக்னி ஜுவாலையிலே மூடி மறைத்துக் கொள்வார் என்று சொல்லி உங்களிடமிருந்து இன்றைக்கு மறுபடியும் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியிலே நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள். அருமையான வார்த்தையின் வெளிச்சம். அபிஷேகம் எப்படிப்பட்டது? அபிஷேகம் என்றால் என்ன? அந்த அபிஷேகம் எப்படியாக ஊற்றப்பட்டு எப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்கிறது என்றும் அழைக்கிறார். அந்த அபிஷேகத்துக்குள்ள மூழ்க என்று சொல்லி கர்த்தருடைய எதிர்பார்ப்பும் இயேசப்பாவுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தி ஆழமான அருமையான சத்திய பாடலை நமக்கு வெளிப்படுத்துவீர்கள். கர்த்தருக்கு நித்திரை அடைந்த டிஎஸ் பாஸ்டர் தினகரன் அவர்களுடைய அருமையான பாடல் இரு மொழிகளிலும் அருமையா பாடினீர்கள். கர்த்தர் நாமத்தை நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை, உங்கள் ஊழியத்தை, எங்கள் குடும்பத்தை நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். அதேவனமாக ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் கையீடு செய்கின்ற ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார் என்றும் முதிர்ந்த வயதானாலும் பசுமையா இருக்க உங்களையும் நீடிய ஆயுள் தந்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்வதோடு மறுபடியும் சந்திக்கும் வரை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ மகேந்திரன் ஐயா. God bless you. ஆமேன். ஆமேன். நன்றி மகேந்திரன் ஐயா. ஆமேன். நினைப்போல இணைத்து தந்தவங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பார். ஆமே. நாங்கள் அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியை வெளிச்சத்தை கற்றுக்கொண்டோம். வெளிச்சத்தை நிச்சயமாக பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக எங்களை பரிசுத்த ஜீவியத்துக்குள்ள பலப்படவும் வழி நடத்தவும் அவரை கிட்டி அணுகவும் அது நம்மை வழி நடத்துகிறது. அந்த அக்கினி அபிஷேகம் அப்படியாக பற்றி எரிந்து அனல் மூட்டி பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவையின் வரங்களையும் கனிகளையும் வெளிப்படுத்தி செயல்படுகிறது. அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட அக்கினியை பெற்றுக்கொண்டு எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் வளருவோம். ஆமேன்.